அடுத்ததாக குப்பை மேனி இலை 25 கிராம் நன்றாக காய வைத்து எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக மஞ்சள் பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி 25 கிராம் நன்றாக அரைத்து தூள் செய்த மஞ்சள் பொடியும் எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது நன்றாக காய்ந்த குப்பை மேனி இலை 25 கிராம், வேப்பிலை 25 கிராம், மஞ்சள் தூள் 25 கிராம், இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து அரைத்து சன்னமாக எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு காய்ந்த பொருட்களை அளவுகளின்படி எடுத்து அரைத்தெடுத்த பொடியை பார்க்கலாம். அற்புதமான அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைந்த இந்த பொடியை பெண்கள், குறிப்பாக ரோமத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை முதலில் பார்க்கலாம். அதிகப்படியான தாடை பகுதியில் முடிவளர்ச்சி, மீசை போன்ற முடிவளர்ச்சி உள்ளவர்கள் இரவு வேளையில் முகத்தை நன்றாக மிதமான வெந்நீரில் ஏதேனும் ஒரு குளியல் பொடியை கொண்டு முகத்தை நன்றாக அலம்பிவிட்டு தூய்மையான ஒரு பருத்தி துணியினால் முகத்தை துடைத்தெடுத்து அழுக்கு இல்லாமல் முகத்தில் இந்த பொடியை தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு நாம் எடுத்துக்கொண்ட நீரில் இந்த பொடியை சேர்த்து நன்றாக கலக்கவும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த பொடியை தேவையான அளவில் தண்ணீருடன் இந்த பொடியை சேர்த்து நன்றாக கலக்கினால் ஒரு குழம்பு வடிவத்தில் நமக்கு ஒரு திரவமாக கிடைக்கும். இந்த குழம்பு வடிவத்தில் கிடைத்த இந்த குழம்பை இரவு வேளையில் பாதிக்கப்பட்ட இடமெல்லாம் பெண்கள் நன்றாக பூசி காய்ந்தவுடன் தூங்கிவிடவும். காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான வெந்நீரில் முகத்தை கழுவி இந்த பொடியை நீக்கிவிடவும். இதை தினம்தோறும் தொடர்ந்து செய்து வந்தால் முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரோமங்கள் இயற்கையான முறையில் உதிர்ந்துவிடும். பக்க விளைவுகள் அற்ற மிக எளிமையான இந்த மருத்துவத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தும் நீங்கி பிரகாசம் அடையும். அன்பான நேயர்களே, மிகவும் மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய தேவையற்ற ரோம வளர்ச்சி நோயை எளிமையான முறையில் நாம் நீக்குவதற்கான மருத்துவத்தை செய்தோம். நோய் உடைய பெண்கள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் தொடர்ந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். ஏனென்றால் பெண்கள் பலதரப்பட்ட பல்வேறு வகையான சூழ்நிலையில் மனித குலத்திற்கு பல வகையான சேவைகளை செய்து வருகின்றனர். ஒவ்வொரு சேவையும் போற்றத்தக்க ஒரு சேவை. ஆகையால் தான் ஒரு பெண்ணிற்கான கல்வி குடும்பத்திற்கான கல்வி என்கிற கூற்றுப்படி பெண்கள் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் அடுத்து வரும் தலைமுறை நோயற்ற குழந்தைகளாக வளருவார்கள். அவர்கள் மூலம் உருவாக்கப்படுகின்ற சந்ததிகள் ஆரோக்கியமாகவும் ஒரு அறிவு திறன் மிகுந்த குழந்தையாகவும் பிறக்கும். இந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் கருவுற்று பெண்களுக்கு, வயிற்றில் வளரும் சிசுவிற்கு தோல் நோய் வராமல் இருப்பதற்கான ஒரு அற்புதமான
மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். இந்த நவீன மருத்துவ உலகத்தில் இப்பொழுது யாருக்குமே, அதாவது 100% இயற்கை பிரசவம், அதாவது சுகப்பிரசவம் ஏற்படுவது இல்லை. அப்படியே ஏற்பட்டாலும் குழந்தைகள் பல வகையான பாதிப்புகளோடு பிறக்கின்றனர். கடுமையான எக்ஸிமா நாம் தினந்தோறும் செய்தித்தாள்களில் படிக்கின்றோம். பிறந்த குழந்தை தோல் ஒன்றாக ஒட்டி இருத்தல், தோலில் கருமை நிறம் படர்ந்து குழந்தை பிறத்தல், கண்கள் தோலோடு மூடிக்கொண்டு இருத்தல். பொதுவாக இந்த நோயுற்ற குழந்தைகள் பிறப்பதற்கான காரணங்கள் கருவுற்ற பெண்களின் உணவு முறை. நம் முன்னோர்கள் மிகவும் கடும் பத்தியத்துடன் கருவுற்றிருக்கும் பெண்கள் இந்த வகையான உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும், இந்த வகை உணவுகளை படிப்படியாக தவிர்க்க வேண்டும். இதனால் வயிற்றில் வளரும் சிசுவிற்கு கண், காது, மூக்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக வளர்ச்சி பெற்று ஒரு நோயற்ற குழந்தையாக உலகில் பிறக்கும் என்று கருதி பல வகையான உணவு கட்டுப்பாடுகளை விதித்தனர். இந்த நவீன உலகில் பெண்கள் அவற்றையெல்லாம் மறந்து பல வகையான செயற்கை ரசாயன பொருட்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் அதிக போஷாக்கான எடையுள்ள குழந்தைகள் பிறக்காமல் நோய் உள்ள குழந்தைகளும், எடை குறைந்த குழந்தைகளும், தோல் நோய் அதிகப்படியாக உள்ள குழந்தைகளும், குறைபாடு உள்ள குழந்தைகளும், குறை பிரசவத்தில் பிறக்கின்ற குழந்தைகளும், ப்ரீமெச்சூர் பேபி இவையெல்லாம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சையும் ஏற்படுகின்றன. இனிவரும் காலங்களிலாவது இந்த வகையான பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்தி நோயற்ற குழந்தைகளின் சமுதாயத்தை நாம் படைப்போம். கருவுற்றிருக்கும் பெண்களுக்கும் இது மிகுந்த ஆரோக்கியத்தையும் எளிமையாக சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தவும் வழிவகை செய்யக்கூடிய மருத்துவத்தை பின்பற்றி இந்த வகை குழந்தை நோயை தடுத்து கொள்ளலாம். மேலும் இந்த நோயே வராமல் இருப்பதற்கான மருத்துவத்திற்கு இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை லவங்கப்பூ. அன்பான நேயர்களே, முந்தைய காலகட்டங்களில் எல்லாம் 3 மாதம் கருவுற்ற பெண்களுக்கு ஒரு வகை பத்திய சாப்பாடு, 6 மாதம் ஆனவுடன் ஒரு வகையான பத்திய சாப்பாடு, 6 முதல் பிரசவிக்கும் காலங்களில் வரைக்கும் ஒரு பத்திய சாப்பாடு என 3 வகையாக பிரித்து மூலிகை குழம்பு, மூலிகை ரசம் இவையெல்லாம் தந்து, குறிப்பாக கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு கை கால்களில் நீர் கோர்த்து வீக்கம் ஏற்படும், அவற்றை சிறுநீரோடு வெளியேற்றி எளிமையான முறையில் குழந்தை பிறப்பதற்கு வழிவகை செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் பயன்படுத்திய அற்புதமான குழம்பு சிலவு குழம்பு என்று ஒரு பொருள். அதில் மோடிக்குச்சி, லவங்கப்பூ இவையெல்லாம் மசாலாவாக அரைத்து ஆஃப்டர் டெலிவரி என்ற பிரசவத்திற்கு பின் இளம் பிஞ்சு கத்திரிக்காயில் அந்த மசாலாவை தடவி ஒரு குழம்பாக வைத்து தருவார்கள். இதனால் பிரசவித்த பெண்களுக்கு வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியேறி ஜன்னி வராமல் பாதுகாக்கும். இப்பொழுது அவையெல்லாம் மறந்ததின் விளைவு அடுத்த குழந்தைக்கு தயாராவதற்கு கருப்பை வளர்ச்சி இல்லாமல் இருக்கின்றன. இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட இந்த லவங்கப்பூ கருப்பையை காப்பாற்றும். கருவுற்று இருக்கும் பெண்களின் வயிற்றுப்பகுதியில் தங்கியுள்ள சிசுவுக்கு தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். கடுமையான பல்வலி, பல் கூச்சம், பல் சொத்தை, பல் புழு, பல் பூச்சி இவற்றை நீக்கும்.